ஜாலி 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 ஜிம்முக்கு ஜாலி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்ட மக்களே. அப்பாடா இப்ப பக்கத்து வீட்டு ஆண்டியை கூட்டு வேண்டியதான் வீட்டுக்குள்ள. ஆஹா ரைட் ஓகே நம்பர் வேற வந்து போச்சு. அதான் நம்பர் நினைக்கிறேன். ஆஹா மாலா மாலா கேக்குதா? அடியா மாலா என் பொண்டாட்டி வெளியே போட்டா இன்னைக்கு ஜாலியா ஜிம்கான பண்ணலாவா? இது யாரா போன் பண்றது? ஐயோ என் குழந்தை ஏமா சொல்லுமா என்னமா? அட குட்டி பிசாச்சியா உனக்கு பலூன் கேட்கறதுக்கு வேற நேரமே இல்லையா? அடியா மாலா என் பொண்டாட்டிய குழந்தைய திருப்பி வந்துட்டு இருக்கு ரிட்டர்ன் ஓடி போயிரு. என் பொண்டாட்டி தெரிஞ்சாலும் பீஸ் துண்டு பீஸ் ஆகிடுவா. டே நான் விட்றா வெளி விட்றா. இப்போ எங்கடா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வாங்க தான் போயிட்டு இருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மட்டும் வீட்டுக்கு வரக்குள்ள வாங்கி வைக்கல லவலுப்பான்னு கத்து வைக்கல. ஆஹா இங்க ஒரு ஜோக்கர் பண்ணிட்டேங்கிறான். டே பலூன் எவ்வளோடா குடுறா கொஞ்சம் ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு 10 பலூன் குடுறா ப்ளீஸ்ரா. டே இது பலூனா இல்ல பேராசூட்டாடா? டே என்னடா பறகுற? டே கீழே இருக்குடா. டே ஜோக்கர் மாட்டியா? அடே என்னடா இது பலூன்? அடே எங்கடா சிரிக்கிற? அட ஊர்றா. கீழே ஊர்றா. ஊர்றா. அப்பாடா எப்படி வேணா அது உடச்சி கீழே விட்ட மக்களே. எப்படி இந்த மாதிரி பறக்கிற பலூன் அந்த ஜோக்கர் மாட்டியா கொடுத்தா ஒன்றும் புரியலையே. ஆஹா இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா ஒதுக்குது. இது பறக்கிற பலூன் வச்சு நம்ம வீடியோ பறக்க வச்சா எப்படி இருக்கும்? அப்புறம் நம்ம பொண்டாட்டி தொல்லை இருக்காது, நம்ம குழந்தை தொல்லை இருக்காது, நாம மட்டும் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டில் ஆகலாம் மக்களே. இப்போ அதுதான் பிளான் பண்ணிட்டு இப்போ திருப்பி அந்த ஜோக்கர் மாட்டியை போய் பார்க்க போயிட்டு இருக்கிறேன். எங்க அந்த ஜோக்கர் மண்டியை காணும்? டேய் அடே ஜோக்கர் மண்டி டேய் எங்கடா போயினா? டேய் அடே எங்கடா காணும் அளக்கணுமே. ஐயோ எங்க போயிட்டான்னு தெரியலையா? ஐயோ இப்போ நம்ம கனவுலாம் நாசமா போயிரும் போலியா? ஆஹா இங்க பாருங்க ஏதோ மேப் வச்சுட்டு போய்க்கிறான். ஆனது இந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான இந்த மாதிரி ஃப்ளையிங் பலூன் கிடைக்குமா? அடே சூப்பர்ரா. இந்தியன் பைக்ஸ் 3D கேமுக்கு எப்படினா போனா எப்படினா வழியா? அட குடிமகனே நீ இருக்கிறது இந்தியன் பைக்ஸ் கேம் தான்டா. காலங்காத்தாலே கட்டிங் போட்டு ராவடி பண்றானுங்களே உனக்கு வேற. டேய் அடே கொஞ்சம் சத்தல உர்றா. இருக்கிற டென்ஷன்ல ஓடி அடி பேண்ட் கிட்ட கழட்டி தோச்சு விட்டுருவானியா? ஓ செட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பலூன் தேடுற வேலையை பார்க்கலாம் மக்களே. ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து அந்த பலூனை இவன்ட்டே வந்து வாங்கிருக்கலாம். இந்த ஜோக்கர் மண்டே வேணா மிஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் சொல்ற இடத்துக்கு போய் நம்ம பலூனை வந்து வாங்கணுமா? அட பாவிடே என்னடா இப்படி வச்சுக்கிறீங்க? டே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போனாதான் அந்த பலூன் வந்து இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? அட பாவிடே இங்க எங்க வந்து கீழே விழுந்தாங்களதான் போலயே. நம்ம எலும்பிக்கிலும்பெல்லாம் உடஞ்சி நாய் இதுக்காக ஆகும் போல. ஐயோ என்னடா எப்போ சாமி டே இந்த மிஷினை முடிக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிருப்போது. எப்படி ஒன்று முடிச்சாகணும். ஆண்டோட வேடிக்கலாம் வாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை முடிச்சு அந்த பலூன் இருக்கிற இடத்துக்கு போறோம். அப்புறம் அந்த பலூன் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு மேலே செட் பண்றோம். நேரம் நம்ம வீட்டை பறக்க வைக்கிறோம். சூப்பரா இருக்கும்ல பறக்கிறதா? ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட எங்கடா முடிய மாட்டேங்குது. எங்கடா போயிட்டே இருக்கிறானுங்க. என்னடா இது என்னதுடா? டே என்னதுடா அது? ஆஹா வந்துருச்சு. இன்னும் இருக்குதா? ஐயோ சரி முடிச்சா அவ்வளோ வாங்க. இங்க என்னடா சுத்தி இருக்குது டும்மின்னு. ஐயோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலூன் எப்படியோன்னு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வீட்டு மேலே கட்டி விட்டுறலாம். ஓகே அப்போ நம்ம பொண்டாட்டி தொலை இருக்குது, குழந்தை குட்டி தொலை இருக்குது. நம்ம மட்டும் ஜாலியாக பார்த்தீங்கன்னா நம்ம மாலை கூட மேலே அப்படியே ஜாலி பண்ணலாம் வாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அங்கே மரம் தெரியுதுல அங்கே தான் நம்ம போகணும். இப்போ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு மரத்தை எடுத்து நடுவில் வைக்கணும். நடுவில் வச்சா பார்த்தீங்கன்னா அந்த பலூன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை எடுத்து இந்த இது ஒரு நடுவில் வைக்கலாம். என்ன ஒன்றும் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு ஒன்றும் அவளையே. சரி இருங்க மக்களே இன்னொரு மரத்து இல்லை இதை கொஞ்சம் நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு இருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தொடறேன். ஸோ என்ன நான் ஒரு மாட்டேங்குது நான் வருது. ஓகே ஸோ செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே செட் ஆயிடுச்சு. ஐயோ எங்கடா போறேன்? எங்கடா போறேன்? என்னடா வந்து எடுக்க என்னடா நடக்குதுக்கிட்டே யாரும் சொல்லுங்கடா. அடே எங்கடா கீழே விழுவுறா? பிராங்க்லின் என்னடாச்சு மொட்டை மட்டே. ஐயோ எங்கடா போறேன்? அடே யாரா காப்பாத்துக்கடா. என்னடா இது இடம்? ஆஹா இங்க பாருங்க மக்களே அவன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜிக் பலூன் கட்டிச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த மேஜிக் பலூன் எடுத்து நம்ம வீட்டு மேலே கட்டுறோம் பறக்கிறோம் ஜாலியா. ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் பலூனை போய் வீட்டில் கட்டலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வீட்டு வத்த மாட்டிக்கு வந்துட்டோம். ஸோ கயிறு எல்லாம் ரெடியாக வச்சுக்கிற மேலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு எல்லா பலூனையும் எப்படி கட்டி முடிச்சிடலாம் வாங்க. ஐயோ சரி வேலை மக்களே கட்டி முடிக்கிறதுக்குள்ள எப்படின்னு கட்டி முடிச்சாச்சு. ஆனால் வீடு பறக்கவே இல்லையே. ஏடா இப்படி ஏமாத்தி விட்டீங்களே. சரி வெயிட் அதிகனால கொஞ்சம் பறக்கிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்துடலாம் வீட்டு வெளியே போயிட்டேன். ஓகே இது பறக்கிற மாதிரி தெரில. சரி கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி அது வரைக்கும் ஒரு டீ சேட்டை கடையில் போய் ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடுவோம். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம். டீ சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ பறக்குது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஓகே இப்போ வந்து சேட்டை கடையில் டீயை சாப்பிட்டு
அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வீடை வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா வீடு காணும், எங்கடா வீடு காணும், டே எங்கடா என் வீடு, ஐயோ இங்கே கிடக்குதா, எப்படா பறந்து போச்சு, ஐயோ டீ சாப்பிட்டு வர கேப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வீடு பறந்து போச்சு. அது நாச்சமாக போன வீடு. இப்போ வந்து நேரம் வந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி மேலே போய் எப்படியோ அந்த வீடை பிடிச்சா அவனு மக்களே, இல்லைன்னா அந்த வீடு பறந்து எங்கேயோ ஆப்பிரிக்கா ஓடி போயிட போகுது. ஐயோ இருக்கு மக்களே, ஏறா வண்டியா, ஓகே எப்படி பறந்து அப்பாடா பறந்துருச்சு. இங்கே பறக்க மாட்டீங்க, அல்லது பெட்ரோல் இல்லையா, ஐயோ பெட்ரோல் போட மாட்டேங்கிட்டே நேராக போய் பெட்ரோல் பங்கில் விழுந்தே செத்து போயிட்டேன்டா. சரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏதாவது காரை வச்சு ஸ்டண்ட் அடிச்சு மேலே பறந்துட வேண்டியது தான். ஆஹா இங்கே பாருங்க ஒரு ஸ்டண்ட் ரேம்ப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி காரை வச்சு ஏற்றி உள்ள அப்படியே சொருக வேண்டியது தான் மேலே. வேற லெவல் மேக்கில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ளையிங் ஹவுஸுக்கு. ஆஹா இங்கேருந்து கீழே பார்க்க எவ்வளோ அருமையான காட்சியாக இருக்குது. ஆஹா இங்கே பாருங்க ஊரே தெரியுது, சூப்பரா வேற லெவல்ரா. இது யாரா பறவைங்க, பறவை குஞ்சுங்களா, டே எதுவும் பண்ணாதீங்களா, டே ஐயோ டே அட நாச்சமா போனவங்கள ஒரு மனுஷன் நிம்மதியாக கூட்டிங்களாடா அந்த கேப்ல. டே எனக்கு காப்பாத்துக்கிட்ட, கீழே ஏதாவது பலூன் கீழே வைங்கடா, டே அடே காப்பாத்துக்கடா.